பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். யோக ஞான சித்தம் ராஜகுரு சரணம். அம்மா, நம்ம ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ஆன்மாக்களோடலாம் பேசுகிறதுக்கு யாருனாலையும் முடியாது. இந்த கலியுகத்தில் இறைவன்கிட்டையும் பேச முடியும், ஆன்மாக்கிட்டையும் பேச முடியும். யார் முன் வர்றீங்க? வாங்க, நான் வந்து பேச வைக்கிறேன். நிறைய பேரை பேச வச்சுருக்கேன், பார்க்க வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன்னு சொன்னால் எடுக்க மாட்டீங்க. அதனால் நான் இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லா ஆன்மாக்கூடையும் பேச முடியும். பேசுகிறதுக்கு தான் ஆன்மாக்கள் தவிக்குது. ஆனால் நம்ம மாயலோகத்தில் சிக்கிக்கிட்டு ஆன்மாக்கிட்ட பேசாமல் செயல்பட்டுட்ருக்கோம். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்தார் இல்லையா? பிரம்மஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளை சுற்றி கடலும் நதிகளும் தான் சூழ்ந்துருக்கு. ஆனால் அது நினச்சா ஒரு நொடியில் நம்மளை அழித்து சின்னாபின்னமாக ஆக்கிடும். ஆனால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்தப்போ அவருக்கு வந்து கருடன் வந்து வட்டம் விட்டுச்சு. அந்த கருடன் வட்டம் விடுறதுக்கு ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. கும்பாபிஷேகம் வைக்கணும். கும்பாபிஷேகம் வைக்கும்போது அதில் தர்ப்பை கட்டி கீழே நூல் கட்டுவாங்க. அந்த பிரதானம் பண்ணக்கூடிய பிரதிஷ்டம் பண்ணக்கூடிய அந்த அம்மனோ சிவனோ எந்த மூர்த்தியோ அந்த மூர்த்திக்கு வந்து நூல் கட்டி தர்ப்பை வச்சு, அது மாத்திரம் இல்லை, ஒரு காயின் வைப்பாங்க. அந்த காயின் இருந்தால் தான் மேகங்கள் கூடும். அதுக்கப்புறம் கருடன் வந்து பறக்கும். இவ்வளோ உங்கள் ஐதீகம் பண்ணி விரதங்கள் மேற்கொண்டு அந்த அந்த இதை வந்து கருடன் வந்து வட்டமிடும். ஆனால் கருடன் வட்டமிடக்கூடிய அற்புத சக்தி இயற்கையாகவே தானாகவே ஒரு மனிதனுக்கு நிகழ்கிறதுனா அது வந்து அவர் வந்து ஆட்சி புரியக்கூடியவர். ஆனால் ஆட்சி புரியலைனாலும் நிறைய பேருக்கு ஆட்சி புரியக்கூடிய தலைவராக இருந்தார். அவர் ஒரு வீட்டில் ஒரு துஷ்ட கரகங்கள் நடக்குது அப்படின்னா ஆலமரம் வந்து தலை சாஞ்சிரும்னு சொல்லுவாங்க. கொடை சாஞ்சிருச்சு, தலை சாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆலமரம், அரச மரம், தென்னை மரம், இப்படி மரங்கள் வந்து அந்த குருத்து வந்து கொடை சாஞ்சிரும். அப்படி கொடை சாஞ்சிட்டாலும் அந்த வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடையாக சாஞ்சவர் தான் நம்ம விஜயகாந்த். அப்படி சாஞ்சவர் இவருக்கு அந்த வருத்தம் தெரிவிக்கக்கூடிய விதமாக அந்த கருடனே வந்து வட்டமிட்டுச்சு, ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது. அதே சமயத்தில் இவர் இறந்ததுக்கு அப்புறம் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். அவருடைய ஆன்மா வந்து உக்ர நிலையில் இருக்குன்னு சொல்ல முடியாது, சாந்த நிலையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் நேரடியாக போயிட்டு திரும்பி வந்துட்டார். இப்போ இங்கே தான் இருக்கார். இன்னும் ஒரு முக்கியமான ரகசியத்தை அவங்க வரவும் நான் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் சொல்லுவேன். அவங்க வந்து என்னை வந்து பார்க்கும்போது சொல்லுவேன், அது வந்து இதில் இதாக இருக்குன்ட்டு. அதே சமயத்தில் ஒவ்வொருத்தவங்களும் இழிவுபடுத்தி பேசாதீங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இறைவனை கும்பிட மாட்டோம். நல்லா கேளுங்க. கிறிஸ்டின் மார்க்கமும் சமாதியைத்தான் கும்பிட்றாங்க, முஸ்லீம் மார்க்கமும் சமாதியைத்தான் கும்பிட்றாங்க. நம்ம மார்க்கமும் சமாதியை தொடர்ந்தான். அதாவது சிவனேன்னு உட்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு இறந்த பிறகு அவங்க தலையில் வந்து சிவபெருமானைத்தான் வைக்கிறாங்க, சிவமூர்த்தியை தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி தோண்ட சிவமூர்த்திகள் தான் வரும் காலங்காலமாக. அப்போ சமாதியை தான் வழிபடுறாங்க, பிரம்மஞ்ச சக்தியை தான் வழிபடுறாங்க. ஏன் வழிபடணும்? நம்ம கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், நம்ம சமாதியை தான் வழிபடுறோம். சமாதியில் உள்ள ஆன்மா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது. ஆனாலும் வந்து சாமி பார்க்க முடியாது, ஆன்மாவை பார்க்க முடியாது, ஆன்மா கூட பேச முடியாது, ஆத்மாக்களோட தொடர்பு இருக்க முடியாதுன்னு சொல்கிறது சும்மா நமக்கு நாமே போடப்பட்ட திரை. அதுவும் இந்த கலியுக உலகத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லா ஆன்மாக்களையும் பார்க்க முடியும், பேச முடியும். இறைவனையே நமக்காக இறைவன் இறங்கி வரக்கூடிய ஆற்றல் முடியாது. பிரபஞ்சமே, பஞ்சலோகமே, பஞ்சபூதங்களே நமக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அது அதனால தான் ஒரு சில மனிதர்கள் தன்னை தானே தெய்வம்னு சொல்லக்கூடிய ஆற்றல் பெறுறாங்க. ஏன்னா அந்த ஆற்றல் பெறக்கூடிய வல்லமையும் அவங்க பயிற்சி மூலியமாக இறைவன் கொடுக்கக்கூடிய சவுக்கடியெல்லாம் வாங்கி வரணும். சரியா? அதனால் அவ்வளோ அற்புதமான இந்த கருடன் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு வந்து வட்டமிட்டது தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னு தான் அர்த்தம். அது மாத்திரம்லாம் ஆக்கவும் செய்வார், அழிக்கவும் செய்வாருங்கிற உதாரணத்தை எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த கருடன் வட்டமிடுறது. ஜெய் ஸ்ரீராம், அரர மகாதேவ், வாழ்க வளமுடன்.